மனைவிக்கு துரோகம் செய்து பெற்ற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிய போக்சோ குற்றவாளி ஜான் ஜெபராஜ் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் தன்னுடைய கிங்ஸ் ஜெனரேஷன் என்கின்ற அந்த கூடுகையை ஆரம்பித்துள்ளார் ஒரு புது ஆடிட்டோரியத்தில். அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முன்னோட்டமாக சில நாட்களுக்கு முன்பாக ஒரு 500 பேரை கூட்டி கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்திலே அவனுடைய கள்ளக்காதலியும் வந்திருந்தாள். இப்படிப்பட்ட இந்த ஜான் ஜெபராஜுடைய கூட்டத்துக்கு போகிறவர்கள் வேதாகமத்தை அறியாதவர்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் கூட தன்மானம் இல்லாதவர்கள் என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜான் ஜெபராஜ் இருக்கிறான் அல்லவா, அவன் தன்னைத்தானே பெரிய விஐபி என்று நினைத்து கொண்டு தனக்கு பவுன்சர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் கூட்டத்தையே நடத்துவான். இது முன்பே இதே மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறான். சென்ற வாரத்தில் நடந்த அந்த கூட்டத்திலும் அவனை சுற்றி பாதுகாக்க பவுன்சர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பயம். அதாவது அவனுடைய சர்ச்சுக்கு வருகிற மக்களை பார்த்தே அவனுக்கு பயம். ஆகவே தான் அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக பவுன்சர்களை நிற்க வைத்திருக்கிறான். மட்டுமல்ல, அவன் ஜான் ஜெபராஜுடைய கிங்ஸ் ஜெனரேஷன்லே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கும். இந்த பவுன்சர்களை வைத்து வாசல்லே செல்போனை பிடுங்கிதான் உள்ளே விடுவார்கள். காரணம், கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச்சிலே ஜான் ஜெபராஜ் பேசுகின்றது யாரும் ரெக்கார்ட் செய்து விடக்கூடாது என்கிறதா அதனுடைய முக்கிய நோக்கம். ஏன் ரெக்கார்ட் செய்து விடக்கூடாது? அந்த அளவிற்கு மோசமாக பேசுகிறவனாக இருப்பான். இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அங்கு போகிற மக்கள் வாலண்டியர்ஸிடம் மொபைல் போனை எல்லாம் கொடுத்து விட்டு தான் உள்ளே போய் உட்கார்ந்து ஆட்டம் பாட்டம் எல்லாம் செய்வார்கள். அங்கே ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலி இவர்களெல்லாம் மொபைலை